ஹலோ பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புவாங்க. அது நம்ம வீட்டிலேயே இருக்கலாம், இல்லை நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். நம்ம ரொம்ப நம்பி ஒருத்தவங்க கிட்ட பழகியிருப்போம். இவங்க நம்மளை எந்த நம்பிக்கை துரோகமும் பண்ண மாட்டாங்க, ஸோ நம்ம இவங்கள நம்பலாம் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியெல்லாம் இருக்காங்க, நமக்கு விரோதமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது சில வசனங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவர் அதன் மூலிமா வெளிப்பட்டார். அது என்ன வசனம் அப்படின்னா, எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம். இப்போ ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்கிறாரு, எசேக்கியேல் 2:6 வசனம், மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம், நெரிஞ்சில்களுக்கும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு, அவர்கள் கலகவிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஏசப்பா இந்த வார்த்தையின் மூலிமா உங்களோட இடைப்பெறுவாராக. என்ன வசனம், இந்த வசனத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு விரோதமாக இருக்கவங்க, நம்மளை எப்பொழுதுமே ஒரு எகெயின்ஸ்டாக இருக்கவங்க, நம்ம சொல்கிற வார்த்தைகளுக்கும் நம்ம செய்கைகளுக்கும் எகெயின்ஸ்டாக இருக்கவங்களுக்காக ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற முதலாவது விஷயம் என்னென்னா, நீ முதலாவது அவங்களுக்கு பயப்படாத. அது யாராக இருந்தாலும் சரி, உன்னை விட பெரியவங்களாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட வரும்பொழுதே இன்னைக்கு தெரியும், அவங்க வந்தாலே நமக்கு பிரச்சனை தான் அப்படின்ட்டு இருப்போம். ஸோ ஆண்டவர் அவங்கள முதலாவது சொல்கிறாரு தான் அவங்க கலக வீட்டார். இப்போ அவங்கள பார்த்து நம்ம எப்படி இருக்கணுமாமா, முதலாவது பயப்படக்கூடாதாமா. ரெண்டாவது விஷயம், அவங்க சொல்கிற வார்த்தை நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அவங்க வார்த்தை ஸோ அந்த வார்த்தைக்கும் நீ அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும் அப்படின்னா, நம்ம வேறு வழியே இல்லை, நம்ம அந்த சுச்சுவேஷனில் இருந்து தான் ஆகணும், நம்ம அந்த ஃபேமிலிக்குள்ளே இருந்து தான் ஆகணும். சில ஒர்க் போயிருப்போம், அந்த ஒர்க் பிளேஸில் இருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம சுச்சுவேஷன் அப்படியா இருக்கலாம். சில பேர் மேரேஜ் ஆகி போன இடத்துல அவங்க சுற்றிலும் ஒரு கலக வீட்டார் போல் நமக்கு இருக்கலாம். அப்போது நமக்கு என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நீ அதுக்குள்ளே தான் இருக்க, ஆனால் நீ அதற்குள்ளே இருந்தாலும் நீ அவங்களுக்கு பயப்படாதன்னு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலிமா உங்களோட இடைப்படுறார். ஒருவேளை நீங்கள் கணவர் மூலியமாக கூட நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கலாம். ஸோ இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். என்னென்னா, நீ அவங்களுக்கு பயப்படாமல் இரு, அவங்க முகத்துக்கு கலங்காமலும் இரு, அவர்கள் கலக வீட்டார் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் ஒரு விதத்தில் ஒரு வேளையில் நீங்கள் யோசிக்கலாம், நம்ம தான் தப்போ, நம்ம தான் பிரச்சனையோ, நம்ம தான் ஒரு வேளை மிஸ்டேக்காக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, நீ பயப்படாத, அவங்க தான் கலக வீட்டார். நீ அவங்கள மாதிரி மாறிடாத, நீ கலகக்காரராக நீ மாறாத, நீ அவங்களுக்கு பயப்படாமல் இரு, அவங்க முகத்துக்கு கலங்காத, நீ அதுக்குள்ளே தான் இருந்தாலும் நீ அவங்களுக்கு பயப்படாத அப்படின்னு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலிமா பேசுகிறார். இது எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த வார்த்தை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமேன்.